தெரியுமா? நான் சொன்னேனே, வெஜிடபிள் மல்லிஞ்சிட்டுன்னு வைங்க, நீங்க கொச்சிக்கா வாங்குறீங்க, 1 கிலோ 1500 ரூபாய்க்கு போற காலம் இருக்கும், 1 கிலோ 200 ரூபாய்க்கு போற காலம் ரொம்ப கம்மியாகவும் போகும். கொச்சிக்கா விளைச்சலை வச்சுதான் அது வைக்கும். இந்த மாதிரி சைனா பார்த்தா புள்ளிய நிறைய பெத்தெடுத்துட்டு போனா, இன்னும் போனா 400 ரூபாய்க்கு வந்தது, இன்னும் கொஞ்சம் புள்ளிய பெத்தெடுத்தா 300 ரூபாண்டுவான், 200 ரூபாண்டுவான். அதுல எங்களுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம ரொம்ப சீப்பா போயிடும். ஸோ அதனால பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும்னு சைனா கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து சொன்னாங்க. 2 பேர் ஒன்று தான், பெத்தெடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டு. இப்போ என்ன சட்டம் தெரியுமா? சைனா இந்தியா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனுக்கு வந்துட்டு சைனாவை பீட் பண்ணி இந்தியா நாங்கள் தான் நாங்களான்னு ஃபைட் பண்ணுறோம். எனக்கு தெரியும் யார் என்னன்னு தெரியாது. இந்தியா இப்போ வந்து இப்போ சைனா கொஞ்சம் என்னமோ தெரியாது, சில இதெல்லாம் நடக்கிற டைமில் இப்போ உள்ள சட்டம் என்ன தெரியுமா? சைனா கேட்குது, 3வது புள்ளையை பெத்தெடுங்க, 2 கடமதி, 3வது பெத்தெடுத்தா நாங்கள் சொல்லி தருவோம் உங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட் பணம் கட்டுறான், கெஞ்சி கேட்குறாங்க, பெத்தெடுங்கடா. ஏன்டா இப்போ கன்செப்டை மாற்றிட்டாங்க. அவன் விரும்புகிற நேரம் ஒரு கன்செப்டை போடுவானா, அவன் விரும்புகிற நேரம் மாற்றுவானா. உள்ளவங்கெல்லாம் ரொபோன்னு நினச்சி நிற்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித கையில் இந்த வாழ்க்கையை கொடுக்கல. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அதை கேட்டு வாழ்ந்தீங்கண்டா நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார்டா, அவர் சொல்றதை கேளுங்கப்பான்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ரப்புல் ஆலமீன் நான் சொல்றது இல்லை இங்க முக்கியம், ரப்பு என்ன சொல்லுகிறார். நான் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறேன், குர்ஆன் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கணும். உங்களுக்கு குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, எங்க தலைவர் சொல்லுகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றதெல்லாம் இன்வேலிட், அது வேலிடே இல்லை. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அதுதான் வேர்ல்டுக்கு வேலிட். நிறைய ப்ரொஃபசர்ஸ் இன்றைக்கு வருவாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அவங்க குடும்பத்திலேயே சக்சஸ் ஆக. வேர்ல்ட்ல ஃபேமிலி லைஃப்ல நம்பர் 1 யாருன்னு நீங்க சூஸ் பண்ணி பார்த்தீங்கடா என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க யாரையாவது பின்பற்றா நல்ல ஃபேமிலியா வாழ்ந்த ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம். நீங்களும் பேசணும், நான் மட்டும் பேசி சரி வராது. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கொண்டா பிள்ளைகள் சொல்லுவாங்க அவர் ரொம்ப இது. இன்றைக்குள்ளவங்க போய் கேட்டீங்கன்னா நிறைய இந்திய ஆக்ட்ரஸை சொல்லுவாங்க, அஜித், விஜய், அவங்க தான் வாழ்க்கைக்கு முன்மாதிரி, தலை உசுறு பிள்ளைகள். இது நான் பொய்யா சொல்லலை, இன்றைக்குள்ள பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் எங்களுக்கு அவங்க தான் லீடர்ஸ். தாய்மார்களே பேசுகிறேன், நான் கேட்குறேன், நீங்கள் நிச்சயமா பதில் சொல்லணும். இந்த பிள்ளைகள நாவல உம்மத்து ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தில் பிறந்துட்டு இந்த வார்த்தை வந்தா நிச்சயமா நம்ம பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய இந்தியார்களே, எந்த லீடர்ஸ் எடுத்திருக்கிறாங்க? யார் இவங்க லீடர்ஸா? இவங்களாம் யாரு? இவங்கள மாதிரி ஆட்களை வாழ்க்கைக்கு முன்மாதிரியை விட்டு வீட்டு வாசப்படிக்காவது எடுக்கலாமா? எடுக்க காட்டி இருந்துட்டோம்டா. முஸ்லீம் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேசுது, எங்க தலை, எங்க உசுறு, அவங்கள மாதிரி நாங்கள் கொண்டு விட்டோணும், இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி நடக்கணும், நிறைய செய்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஃபேமிலி லைஃபுக்கு எந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தரையோ அல்லது ஒரு கவுன்சிலர் ஒருத்தரையோ வேர்ல்டில் படித்த ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இவர்கிட்ட பார்த்து ஃபேமிலியை படித்தா நல்ல மாதிரி. நீங்கள் சொல்லணும் பிறகு தான் நான் பேசுகிறேன். இன்னும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு வச்சு தான் நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். சொல்லுங்கள் யார் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று காட்டணுமா? டாக்டர் ஆகணுமா அந்த அங்கிளை பாருங்கள், இன்ஜினியர் ஆகணுமா இவங்களை பாருங்கள், அப்படி காட்டலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் யாரை காட்ட போகிறீங்க? ரசூலுல்லாஹ். ஏக காலத்தில் 9 மனைவி, ரசூலுல்லாஹ்க்கு 11 மனைவி, 9 மனைவி. அந்த 9 மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, திருமணம் முடிக்கிற டைமில் பிள்ளைகள் காதலிப்பாங்க. காதலிச்ச போக்கில் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேணாம், ஒரு மலை அடிவாரத்தில் போய் நாங்கள் வாழுவோம், எங்களுக்கு யாருமே வேணாம், உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம், இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. உண்மையாக கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த மாதிரி மலை அடிவாரத்தில் 1 மாதம் பசியில் போடணும், உப்பு இல்லை, இருக்கிற கல்லை சரி சாப்பிட்டு வாழுங்க பார்ப்போம், உங்கள் லவ் எப்படின்னு விளங்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்களா வாழுவாங்கண்டு? இல்லை, 2 கிழமையில இவ ஓடி வந்துடுவா, உம்மா வீட்டுக்கு அவன் ஓடி போயிடுவான். இதுக்கு மேலே வாழ இயலாது. ஆனால் நிஜமா அப்படி வாழ்ந்தா அது வேற ஒரு அன்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் சின்ன வயசு, திருமணம் முடிக்க போகல 9, அவங்க லைஃப்ல 9 வருஷம் ரசூலோட வாழ்க்கை. வீட்டில் வந்தால் இன்னி ஷாயிம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் பொறுப்பீங்களா நான் கேட்குறேன். எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏதாவது இருக்குது ஆயிஷா? ஒன்றும் இல்லையா ரசூலுல்லாஹ், நான் நோம்பாளின்றேன். அவங்க சின்ன வயசு, அவங்க ஓகேன்றாங்க.
அவங்க தன்னை கணவனை பற்றி வர்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் புறையை பார்க்குறேன், அடுப்பில் பூனை படுக்குது. அடுத்த புறையை பார்க்குறேன், அடுப்பில் பூனை படுக்குது. அஸ்வதான், ரெண்டு கருப்பு கருப்புன்னா ஈச்சப்பழமும் தண்ணீரையும் குடிச்சிட்டு தான் நாங்கள் வாழுவோம். ஈச்சப்பழமையும் தண்ணியும் குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பொம்பளை தன் கணவனோட வாழை ஏழுமன்னு நீங்கள் கைட்டு நீங்கள் நிஜமாக சொல்லணும். இது வாழை ஏழுமண்டா உண்மையாக என் கணவனோட நான் வாழுவோம், பிரச்சனை இல்லை. இல்லை, அது பொய். உலகத்தில் இப்படி ஒரு பெண் தன் கணவனை விட்டு கொடுக்கலாம ரசூலோட மனைவிமாரெலாம் ஒரு மஷூராக்கு வந்தாங்க. யாரோ சொல்லலாம், எங்களுக்கு இந்த பொருளாதாரம் இயலாது, கூட்டி தரணும். அல்லாஹ் 29 நாள் ரசூலா மனைவிமாரோட பேசலை. அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீங்கள் கொடுக்குற பொருளாதாரம் இவ்வளோதான், இதுக்கு மேலே கூட்ட இயலாது. அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைண்டா அவங்கள தலாக் சொல்லிடுங்க, அவங்கள இது பண்ணிடுங்க. 29 நாள் தன் மனைவிமார்கள் ரசூல்லா பேசாமல் ஒதுங்கி இருந்தாங்க. அந்த காட்சியை உமர் பின் கத்தாப் எடுத்து காட்டுறாங்க. சஹீஹான செய்தியில் வரும். இது 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூல்லா மனைவிமாரோட பேசாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரைக்கும் உமர் பின் கத்தாபுடைய மகளையும் அவர் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய அவ்வளோ நண்பர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவங்களோட மகள்மார்கள் ரசூலுல்லா கொடுத்திருக்கிறாங்கண்டா அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நேசம். ஏண்ட மகள் அவரோட தான் வாழணும். உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாவை விட 10 வருஷம் இளம். அவருக்கு ரசூலுல்லாவுக்கு 63 வருடம், 12 வருஷம். அவருக்கு 51 வயசுனா அப்ப 12 வருஷம் இளமையானவர். அவர் மகளுக்கு எத்தனை வயசு இருக்கு? அவர் ரசூலுல்லாவை முடிச்சு கொடுத்திருக்கிறார். அபூபக்கர் ரசூலுல்லாவுக்கு 2 வருஷம் இளமை. அவருடைய மகள் ரொம்ப சின்னது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 மனைவி. அதுல ஒரு மனைவி உம்மு ருமான்ட மகள் ரலியல்லாஹு அன்ஹா மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப சின்ன வயசு அவங்க. இப்படியெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தா அன்றைக்கு உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள வர்றார். ரசூலுல்லாஹ் வீடியோ பண்ணினா எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுறார். அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல ஹதீஸில். ஏண்டா வந்தவரே மறந்துட்டார். ரசூலுல்லாஹ் சாஞ்சி தூங்குறாங்க. கீழாட மட்டும் கொடுத்திருக்கிறாங்க, மேல எதுவுமே இல்லைன்றார் உமர் பின் கத்தாப். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சாஞ்சி இருந்தவர் நான் போய் உட்கார்ந்துட்டேன். ரசூலுல்லாஹ் எழும்பி தண்ட கீழாடையை சரி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ள சிவப்பு உடம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி உட்கார்ந்த உடனே ஒரு பக்கம் அப்படியே அச்சு நின்றிருக்கு. ஈச்சமர கயிறால செய்யப்பட்ட கட்டில தூங்கியிருந்த ரசூலுல்லாஹ் மேலே ட்ரெஸ் போட்டிருக்கல, கீழே அந்த வேட்டி கெட்டிருந்தாங்க. அதை சரி செய்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் அப்படியே சிவப்பா அச்சு தெரியுது. ஈச்சமர கட்டில தூங்கியிருந்தாங்க. உமர் பின் கத்தாப் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாவை பார்த்து உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்து கேட்கிறாங்க, உமர் ஏன் அழுகுறீங்க? அழாதீங்க உமர், நிப்பாட்டுங்கன்றாங்க. அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன்டா அவர் சொல்றார், ஹதீஸ் அப்படி அவர் சொல்றார், நான் ரசூலுல்லாவை பார்த்து அப்படியே வீட்டில் கண்ணை விட்டேன். அதில் ஒரு சின்ன தோல் பை தொங்குது, அங்கே கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது. நான் தேம்பி தேம்பி அழுது. சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு சபையில் அழமாட்டாரு, வெளியில் அழமாட்டாங்க. உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் தலை வேணும் என்று சுத்தினவர். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் இஸ்லாத்தை சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டவர். உமர் பின் கத்தாபுக்கு சில ரிவாயத்துப்படி 6 வருஷம், ஒரு சில ரிவாயத்துகள் படி 9 வருஷம் டைம் எடுத்து ஷஹாதத்து சொல்ல. அவர் ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டார். 6 இயர்ஸ் அல்லது 9 இயர்ஸ். இவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ் கெட்டேக்கா நின்றவர் இன்றைக்கு அவர் மகளையும் கொடுத்துட்டு ஏதோ மகளோட விஷயம் பேச வந்தாருன்னா தேம்பி தேம்பி அழுகிற உமர் பின் கத்தாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வேணாம் உமர் அழாது, நீ ஏன் அழுகிறீங்க? அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் நாங்கள் ஷாமுக்கு போகிறோம், கிஸ்ரா கைசருடைய மன்னர்களை பார்க்குறோம். அதாவது ரோம பாரசியுடைய மன்னர்கள், பெரிய மன்னர்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய வல்லரசுக்கு பெரிய தலைவரோட இப்போ வல்லரசில் இப்போ அமெரிக்கா பிரிட்டிஷுக்கு லண்டனுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் யூகேக்கு கட்டுப்பட்டாங்க. நம்ம பேச்சுக்கு சொல்கிறேன், ஸ்ரீலங்கா இங்கே உள்ள அரசர் வந்து சின்ன அரசராக போயிடுவார். அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை நிறச்சி அவங்க உட்கார இடத்துல சாப்பிட்டு 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 மக்களோட பேசுகிறாங்க. யார சொல்லலாம், நீங்கள் எங்களுக்கு லீடர் யார சொல்லலாம், எங்கள் நபி யார சொல்லலாம், உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை யார சொல்லலாம், நீங்கள் இப்படி ஒரு கோலத்தில் நிற்கிறீங்களே யார சொல்லலாம், ஏன் யார சொல்லலாம், என்ன அதை பார்த்து அழுகிறார். இந்த டைம்ல ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? உமர் கவலையா, சரி ஒரு பஞ்ச நிமிடத்தை தச்சு போடுங்க, நான் தூங்கிட்டு போறேன், என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் வாயசைக்க தேவையில்ல. இப்படி என்று சொன்னா சாப்பிடாம கொண்டாந்து முழுக்க கொட்டுவாங்க. 1400 இயர்ஸ். உங்க ஊர்ல பூக்கொடையில ஒரு ஆள் மௌத்தான, உங்க குடும்பத்துல மௌத்தானா கூட ஒரு கிழமை ஒரு மாசம்
1400 வருடங்களாச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி. இன்றைக்கும் முழு வேர்ல்ட்ல அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், ஸ்ரீலங்கா எங்க போனாலும் ரசூலுல்லாஹ்வை பேசினா எங்க கல்வி கரையுது. நாங்க அவரை பார்க்கல, ஆனா அவரோட பேசணும் துடிக்குது. அவர் எப்படி இருப்பார் என்று அந்த அளவுக்கு ஒரு பாசம் எங்களுக்குள்ள இருந்தா கண்ணு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு. அழுகிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கலாம், சரியப்பா ஏதாவது சமைச்சு போட்டுட்டு போங்கப்பா சொல்லலாமே. சுய கௌரவம், சுய மரியாதை, யார்கிட்டையும் மார்க்கத்தை வச்சு பழக்கல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க தெரியும், உமர் நீங்க திருப்தி பெற மாட்டீங்களான்னு கேட்கிறேன். வந்தவர் அழுகிறார், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க திருப்தி காண மாட்டீங்களா உமர்? லனல் ஆகிரா வலகுமுத் துன்யா வலகுமுத் துன்யா. அவங்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து எங்களுக்கு ஆகிராவை தர்றாங்க. உமர் நீங்க திருப்தி பெற மாட்டீங்களா? நாம் யா ரசூலல்லாஹ். வந்து முன்னாடி அழுவுறவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ், நாங்க ஆகிரால வாழுவோம் உமர், நாங்க ஆகிரால வாழுவோம். இது எங்களுக்கு தரப்பட்ட இடம் இல்லை. அவர் கேட்கல, எனக்கு இதை செஞ்சுட்டாங்கண்டே, எனக்கு போதும் உமர், நான் ஒரு வழிபோக்கு. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில இப்படி இருக்கிற ஒருவரோட தன் மனைவிமார்கள் 9 அந்த டைம் தான் நான் சொல்றது. இதை நான் இந்த சொன்ன ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது நான் அன்னளவா 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசாம விட்டு பொருளாதாரத்துக்கு அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே ரசூலுல்லாஹ்க்குள்ள பொறுப்பு என்ன? பள்ளியில மஸ்ஜிதுல இமாம், ஜனாசா வந்தா தொழுவிக்கணும், ஃபத்வா கேட்டு வந்தா பதில் கொடுக்கணும். ஜமாத் இமாம் ஜமாத்தில் அவர்தான் ஜமாத். இது குத்துபா மிம்பர் மேல ஏறி சொல்லணும், ஜக்காத்து கொடுக்கணும், போர்க்கிழமைன்னா முன்னாடி போய் நிக்கணும், பேர குழந்தைக்கு அப்பாவா நிக்கணும், பிள்ளைக்கு வாப்பாவா நிக்கணும், மனைவிமார்களுக்கு கணவனா நிக்கணும். எத்தனை பொறுப்பு, நரம்பு வெடிச்சு போயிரும். அல்லாஹ்வுடைய நிலையில அத்தனையும் பட்டினியோடு நின்றார். நாட்டு தலைவர், அவரை கொல்றதுக்கு 10,000 பேர் அவருக்கு எதிர்ப்பாக எல்லா பக்கத்திலையும் இருக்கிறாங்கண்டா. இவ்வளவு பிரஷரோட ஒரு மனிதனுக்கு சிரிக்கவே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நடக்கிற நேரம் உமர் பின் கத்தாப், இந்த ஹதீஸ் அதோட முடியுது. அவர் என்ன பேச வந்தாருன்றே அவருக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஏழ்மையை காட்டினாங்க. எல்லா கட்டத்திலையும் லஞ்சம், ஊழல், அது இது தலைவர் வாழ்ற நேரம் உலகத்துக்கே ஒரு தலைவராக வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஆகிராவை பேசி வாழ்ந்து காட்டின ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ். இப்ப மனைவிமார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்த ரசூலுல்லாஹ் வந்து, யா ரசூலல்லாஹ் நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நீங்க எடுத்துறீங்களோ அது போதும் யா ரசூலல்லாஹ். ஒரு டிவோர்ஸ் எனக்கு என்ன காட்டணும் தெரியுமா? கல்யாணம், அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவுல நீங்க வாழ்ந்துதான் ஆகணும்னு எதுவும் சொல்லல. உங்களுக்கு வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்கள் டிவோர்ஸ் பண்ணாங்களா, வெட்டி கொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் வந்து முன்னாடி எங்களுக்கு நீங்க வேணாம் யா ரசூலுல்லாஹ் சொல்லலண்டா, அவர் மனித புனிதர். பட்டினிலும் அவரோடு தான், சிரிப்பிலும் அவரோடு தான், அழுகையிலும் அவரோடு தான், பிரஷரா இருந்தாலும் அவரோடு தான் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க நினைச்சாங்க. நாங்க கொடுத்து வச்சு உலகத்துல இத்தனை பெண்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான்டா. அப்படியே கேமராவை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் இன்னொரு பக்கம் செலவழிச்சு பார்த்தீங்கண்டா, ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடி 25 வயசு, ஹதீஜா அம்மாக்கு 40 வயசு. அமீரத்துல் குரைஷ் என்றுவாங்க. குரைஷில உள்ள அமீரா, அதாவது ஆண்கள் அபு ஜஹல் போட்டி போட்டு ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறதுக்கு ரெடியா ஒரு அளவுக்கு